நாட்டையே உலுக்கிய பாலியல் வழக்கு. நாடு திரும்பிய பிரஜ்வல் ரேவண்ணா பெங்களூரு விமான நிலையத்திலேயே கைது. குமரியில் பிரதமர் மோடி 2வது நாளாக தியானம். குமரி சுற்றுலா மையங்கள் அனைத்தும் பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டில் வந்தது. பிரதமர் மோடியின் கன்னியாகுமரி வருகைக்கு எதிர்ப்பு. மதுரை, திருச்சி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் கருப்பு கொடி போராட்டம். இழிவுபடுத்திய மோடியே, இழிவுபடுத்திய மோடியே, திரும்பி போ, திரும்பி போ, வெளியேறு, வெளியேறு. இந்தியா கூட்டணி ஆட்சி அமைவது உறுதி என்று ராகுல் காந்தி திட்டவட்டம். வாக்கு எண்ணிக்கை மையங்களை தீவிரமாக கண்காணிக்க வேண்டுகோள். அரசு நிலத்தை ஆக்கிரமித்துள்ள வழிபாட்டு தலங்களை உடனடியாக அகற்ற வேண்டும். இடங்களை ஏழைகளுக்கு வழங்கினால் கடவுளே மகிழ்வார் என உயர்நீதிமன்றம் கருத்து. புதுச்சேரியில் பள்ளிகள் திறப்பு ஜூன் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் நடவடிக்கை. வெப்ப அலையால் பாதிக்கப்படுவோருக்கு மருத்துவமனைகளில் சிறப்பு சிகிச்சை பிரிவு. குளியல் தொட்டியில் ஐஸ் கட்டிகளை கொட்டி சிகிச்சை. பணவீக்கம், வேலையின்மை குறித்து ஒரு முறை கூட பிரதமர் மோடி பேசவில்லை. இஸ்லாமியர்கள் குறித்து 421 முறை பேசியதாக கார்கே குற்றச்சாட்டு. ஆபாச பட நடிகைக்கு பணம் கொடுத்த வழக்கில் ட்ரம்ப் குற்றவாளி என்று அமெரிக்க நீதிமன்றம் தீர்ப்பு. 34 குற்றச்சாட்டுகளும் நிரூபணம் ஆனதால் ஜூலை 11இல் தண்டனை விவரம் அறிவிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.